பிப்ரவரி 23வது தேதி வரலாற்று நிகழ்வுகள். கியூபா குவாண்டானமோ விரிகுடாவை ஐக்கிய அமெரிக்காவுக்கு முடிவற்ற குத்தகைக்கு கொடுத்தது 1903. செருமானிய கோட்பாட்டு இயற்பியலாளர் வெர்னர் ஐசன்பர்க் தனது அறுதியின்மை கொள்கை பற்றி முதற்தடவையாக வெளியிட்டார் 1927. புளூட்டோனியம் முதற்தடவையாக உருவாக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டது 1941. அயர்லாந்தில் கவன் மாவட்டத்தில் புனித யோசேப்பு அனாதை மடம் தீப்பற்றியதில் 35 சிறுவர்கள் உயிரிழந்தனர் 1943. போலியோவிற்கு எதிரான சால்க் தடுப்பு மருந்து ஏற்றும் திட்டம் பிட்ஸ்பர்க், பென்சில்வேனியாவில் ஆரம்பிக்கப்பட்டது 1954. சூப்பர் நோவா 1987 தென்பட்டது 1987. மத்திய புளோரிடாவில் இடம்பெற்ற சுழற்காற்றில் 42 பேர் உயிரிழந்தனர் 1998. இங்கிலாந்தில் கிரேரிக் என்ற இடத்தில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்டதில் ஒருவர் கொல்லப்பட்டு 22 பேர் காயமடைந்தனர் 2000. அமெரிக்க வான்படையின் P-2 ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானம் குவாமில் வீழ்ந்து நொறுங்கியது 2008. 2015 ஆண்டுக்குள் நாட்டின் முதல் விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பும் நோக்கில் 1.7 பில்லியன் பவுண்டு திட்டத்திற்கு இந்திய அரசாங்கம் அங்கீகாரம் அளித்தது 2009. இந்தியாவில் ஹைதராபாத்தில் 2 குண்டுகள் வெடித்து குறைந்தது 17 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் 2013. வங்கதேச படகு விபத்து. பத்மா நதியில் சரக்கு படகு மீது படகு மோதியதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 70 ஆக உயர்ந்தது 2015. கடந்த 2800 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடல் மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. 2016. இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி 51 ஒருநாள் சதங்களை எட்டிய முதல் வீரர் மற்றும் 14,000 ரன்களை வேகமாக எட்டிய வீரர் ஆனார். 2025.